the mineral-rich states of Odisha, Kerala, Andhra Pradesh and Tamil Nadu. தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் அரிய வகை தனிம வழித்தடங்கள் அமைக்கப்படும் என மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. உலக அரங்கில் சீனாவுக்கு போட்டியாக இந்தியாவை முன்னிறுத்த தென் மாநிலங்கள் கை கொடுக்குமா? ஸ்மார்ட் போன், எலக்ட்ரிக் கார், போர் விமானம் என உலகின் முக்கியமான பொருட்களை தயாரிக்க அரிய வகை தனிமங்களின் தேவை தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிட்டது. அரிய வகை தனிமங்களின் சந்தையில் சீனா பல ஆண்டுகளாக கோலோச்சி வருகிறது. சீனா இல்லாத ஒரு மாற்று விநியோக சங்கிலியை உருவாக்க அமெரிக்க அதிபர் டிரம்பும் கடுமையாக முயன்று வருகிறார். அதே நேரம் உலக அளவில் அரிய வகை தனிமங்களை அதிகம் வைத்திருக்கும் 3வது நாடாக இந்தியா அறியப்படுகிறது. இந்தியாவிடம் சுமார் 6.9 மில்லியன் மெட்ரிக் டன் அரிய வகை தனிமங்கள் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தனிமங்கள் பெரும்பாலும் தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், கர்நாடகம், ஒடிசா, கேரளா போன்ற மாநிலங்களில் பரவலாக காணப்படுகின்றன. உலக அளவிலான உற்பத்தியில் 1% குறைவாகவே இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இந்தியாவில் சுரங்க தொழில்களில் தனியார் துறையின் பங்களிப்பு மிக குறைவாக இருப்பதால் அரிய வகை தனிமங்களுக்கு இந்தியா சீனாவை சார்ந்திருக்கும் நிலையே உள்ளது. சீனாவின் ஆதிக்கத்தை சமாளிக்க அரிய வகை தனிமங்கள் உற்பத்தியில் இந்தியாவும் சமீப காலமாக தீவிரம் கட்டி வருகிறது. இந்த சூழலில் தற்சார்பு பொருளாதாரத்தை அதிகரிக்க அரிய வகை தனிமங்களின் உற்பத்தியை வலுப்படுத்த தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா மற்றும் ஒடிசாவில் அரிய வகை தனிம வழித்தடங்கள் அமைக்கப்படும் என பட்ஜெட் உரையில் நிர்மலா சீதாராமன் அறிவித்திருப்பது கவனம் பெற்றுள்ளது.